ஒரு ஃபியூ வீக்ஸாகவே நம்ம பார்த்தது வந்துட்டு சீடை பற்றி பார்த்தோம், ப்ராஸ்பரிட்டியை பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்ம எப்பவும் நம்ம கூடவே இருக்காரு. அவர் நம்மளை பனிஷ் பண்ணுறதில்ல. நமக்கு ஒரு ஏதோ ஒரு அன்சர்டைன் சிச்சுவேஷனில் நம்ம கடந்து போகும்போது அவர் வந்துட்டு அவர் தான் நம்மளை தண்டிக்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அவர் எப்பவுமே நம்ம கூட இருக்காருன்ற மெசேஜ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துதியை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டெப்த்தாக டீட்டெயிலாக போகாமல் ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அதை பற்றி பார்த்து ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். சங்கீதம் 34 வாசிக்கலாம். சங்கீதம் 34. சங்கீதம் 34 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்துட்டு சங்கீதத்தில் எழுதியிருக்கிறாரு. தாவீதை பற்றி கேட்டால் எல்லாருக்குமே அவருடைய ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை வந்துட்டு அங்கேருந்து அபிஷேகம் பண்ணி கோலியாத்தை ஜெயிக்க பண்ணி அது போல் அவரை ராஜாவாக்குன கர்த்தர் வந்துட்டு அவர் கூட இருந்தார். ஸோ அவர் கடந்து வந்த பாதைகளை நம்ம பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இல்லை. ஸோ நிறைய மேடு பள்ளங்களை அவர் சந்தித்திருக்காரு. அதே போல் சவுல் வந்துட்டு அவர் மேலே பொறாமைப்பட்டு அவரை கொலை தேடெல்லாம் வகை தேடி இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான எல்லா டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை ரொம்ப ஈஸியாக இல்லை. அவர் ராஜாவாகிற பாத்து வந்துட்டு அவருக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான பாத்தாக தான் இருந்தது. ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில கூட அவர் என்ன பண்ணாரா, ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரித்து அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒரு பிலீவர் வந்துட்டு நம்ம எப்பவுமே ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம டெய்லி ஹேபிட்டாக வச்சுருப்போம். நன்றியும் செலுத்துவோம். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நம்ம எல்லா நேரங்களையும் நன்றி செலுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ நம்ம ப்ரேயருக்கு அவர் ஆன்சர் பண்ணும்போது நமக்கு எல்லாமே ஸ்மூத்தாக போகும்போது எந்த ஒரு அன்சர்டைன் எந்த ஒரு பேட் சிச்சுவேஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாத போது வந்துட்டு நன்றி செலுத்துறதுங்கிறது வந்துட்டு ஈஸியான காரியம். ஆனால் இதுவே ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் நம்ம கடந்து போகும்போது வந்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிடுவோம். நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்ததை கூட நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா செய்ய மாட்டோம். ப்ரேயர் கம்மியாயிடும். நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், அந்த ப்ராப்ளத்தை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இது ஏன் எனக்கு வந்துச்சு, இது வராமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஓரியன்டா இதை எப்படி சரி பண்ணலாம் இதை பற்றி கூட நம்ம பாஸ்ட் வீக்ஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு மெசேஜில் சொல்லியிருந்தாரு, அவர் நம்ம கூட தான் இருக்காரு, ப்ராப்ளம் வந்து அவர்னால கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம வந்துட்டு தாவீதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அவர் வந்துட்டு எப்பொழுதும் அவர் துதி அவர் வாயை விட்டு போல அவர் எப்பவுமே துதித்து கொண்டே இருந்தார். ஸோ நம்ம ஒரு நியூ டெஸ்டமெண்ட்ல ஒரு வசனம் பார்க்கலாம். அதுக்கு ஒத்த வசனம் வந்துட்டு 1 தெசலோனிக்கேயர் 5:17-18 இந்த வசனத்தை வாசிக்கலாம். என்ன சொல்லுதுன்னு, நம்ம வந்துட்டு இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கோம், நம்ம புது சிருஷ்டியா இருக்கோம். அவருடைய கிரேஸ்னால நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டு நமக்கு எல்லாமே அவர் ஃப்ரீயா பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டை ஃபாலோ பண்றதுனால ஸோ அதுல என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:17-18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணணும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அவர் நம்மளை குறித்து சித்தம் வச்சிருக்காரு, நிறைய சித்தம் வச்சிருக்காரு. ஸோ நம்ம அவரை ஸ்தோத்திரம் செய்யறதும் வந்துட்டு என்னவா இருக்கா, அவருடைய சித்தமாயிருக்கிறதுன்னு எழுதியிருக்கு. ஸோ எல்லா சர்க்கம்டன்ஸ்லயும் இங்கிலீஷ் NIV வாசிக்கும் போது இங்க எல்லாவற்றிலேயும் போட்டிருக்கு. அங்க என்ன போட்டிருக்குன்னா இன் எவ்ரி சர்க்கம்டன்சஸ், எல்லா சிச்சுவேஷன்லயும். ஸோ நம்ம படிக்கும்போது ஈஸியாக படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம ஒரு ப்ராப்ளம்னு ஃபேஸ் பண்ணும்போது ஆமாம் சொல்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அனுபவிக்கிறது நான் தானே அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். ஒரு தலைவலியாக இருந்தாலும் வந்தால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவோம். ஸோ நம்ம அதுக்குள்ளே கடந்து போகும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். அதை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு புரியும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணுமா, கர்த்தரை வந்துட்டு கண்டிப்பா ஸ்தோத்திரிக்கணும்னு சொல்றாரு. அதுவே அவருடைய சித்தமாவும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு.
ஸோ அது எப்படி ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டீங்களே நன்றின்னு செலுத்துறது இல்லை. ஸோ அந்த கஷ்டத்துக்கு நேராக நமக்கு என்னவும் கொடுத்துருக்காரு, நிறைய ப்ராமிசஸையும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த சூழ்நிலைக்கு அந்த ப்ராமிஸை எடுத்து நம்ம, ஆண்டவரே எனக்கு இந்த ப்ராமிஸை கொடுத்துருக்கீங்களே, இந்த கஷ்டத்துலயும் என்ன நீங்க மாற்ற வல்லவரா இருக்கிறீரேன்னு சொல்லிட்டு அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கணும். ஆமென் ஆமென். நம்ம நிறைய நேரத்துல பலவீனப்பட்டு போறோம், ஒரு தேவை வரும்போது சோர்ந்து போறோம். ஸோ அந்த மாதிரியான நேரத்துல நம்ம என்ன சொல்லணும், என் பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும்னு எழுதியிருக்குதே, தேங்க்யூ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை ஸ்தோத்தரிக்கணும். இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லயும், இந்த குழந்தைய வளர்க்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே, ஹேண்டில் பண்றது, இது டே டு டே லைஃப்ல நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரியான டைம்ல உன் பிள்ளைகள் கர்த்தரால போதித்திருப்பார்கள்னு எழுதியிருக்கே, தேங்க்யூ லார்ட், நன்றி, எங்க பிள்ளைகள் உங்களால போதித்திருப்பாங்க, அந்த போர்டனை நாங்க எடுத்துக்கல, அது வந்துட்டு உங்க கையில கொடுத்துடுறோம், நீங்க போதித்து அவங்களுக்கு சேஃபா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணணுமா, ஸ்தோத்தரிக்கணும். சொல்லலாமா, என்ன பண்ணணும், ஸ்தோத்தரிக்கணும். ஆமென். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்லயும் கூட அவரை வந்து நம்ம ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ நம்ம வாசிக்கலாம், பிலிப்பியர் 4:6 and 7. ஆமென். ஆமென். என்ன சொல்லியிருக்காரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கிறது கஷ்டம்தான், ஆனாலும் அவர் சொல்லியிருக்காரு நம்ம என்ன பண்ணணும், அவர் வார்த்தையை கண்டிப்பா ஒபே பண்ணியே ஆகணும். மேத்யூல கூட சொல்லியிருக்கோம், ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவங்கள வந்துட்டு போஷிக்கிற தேவன் உங்களையும் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார்னு எழுதியிருக்கோம். ஸோ அதே போல இன்னது தேவை என்று அவரு நம்ம சொல்லாமலேயே அறிந்திருக்கிறார்னு எழுதியிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் எல்லாமே அறிந்திருக்கிறாரு. என்ன, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அது எப்படி தான் வரும், நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்றதுனால தான் வரும். ஸோ என்ன சொல்லியிருக்கு, ஆமென். அப்பொழுது நம்ம அப்படி ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்மளுடைய பீஸ் போயிடுது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க துதிக்கும் பொழுது தேவன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்னு எழுதியிருக்கு. நம்ம இருதயமும் நம்ம சிந்தையும் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம மைண்டு, நம்ம ஹார்ட்டு, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம மைண்டும் நம்ம இருதயமும் எப்படி பிளான் பண்ணுதோ அதை பேஸ்டா தான் இருக்கு. கரெக்டா? ஆமென். ஸோ நம்ம அவர் என்ன சொல்றாரு, நம்ம அப்படி துதி செஞ்சு அவரையே சார்ந்து இருக்கும் போது எல்லா சூழ்நிலையிலையும் அவர் வந்துட்டு நமக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பேன்னு சொல்றாரு. இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டிருக்கோம், அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை அவர் தருவாராம். எப்படின்னா, நம்ம மைண்டையும் நம்ம இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வார்னு எழுதியிருக்கு. அது எப்படின்னா, நம்ம பல நேரங்கள்ல கன்ஃபியூஷனான சிச்சுவேஷன்ல நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே, இதுல நான் என்ன டெசிஷன் எடுப்பேனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலக்கமா இருப்போம். இதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லையே, எங்க வீட்டுல இதை பத்தின நாலேஜ் உள்ளவங்க எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல நேரங்கள்ல நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கை அவர் தருவாராம். எப்போ அவரை நம்ம ஸ்தோத்திரித்து நம்ம எல்லா கஷ்டங்களையும் கூட அவரை நம்ம ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அந்த சமாதானத்தையும் அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லையும் நம்ம மைண்டையும் நம்ம இருதயத்தையும் அவர் வந்துட்டு காத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆமென் ஆமென். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஸ்துதி ஸ்தோத்திரம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இதை நான் ஏன் அவர் எனக்கு வெளிப்படுத்தினது இதுதான். ஸோ இதை வந்துட்டு நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்றது இல்லை. கரெக்டா? அக்செப்ட் பண்றீங்களா? ஆமே. நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், இல்லை நமக்கு நல்லது நடக்கும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம தேங்க் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வரும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிட்டரைட் ஆயிட்டு நம்ம வந்துட்டு அதை என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுவோம். ஸோ அதனால தான் இதை வந்துட்டு நம்மளை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு சண்டே வந்துட்டு நம்ம இங்கே வர்ஷிப் பண்றது மட்டும் இல்லை, நம்ம நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து துதிக்கணும்னு கூட அவர் சொல்றாரு. ஸோ சங்கீதம் 103:1-2 இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என்னன்னா, நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி முடிக்கும்போது
ப்ரேயர் பண்ணி முடிக்கும் போதும் சரி, ஒரு சர்ச்லயும் சரி, நம்ம வந்துட்டு இதை சொல்லாமே இருக்க மாட்டோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இனி சொல்லலாம். இனி எப்போ சொல்லும் போதும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவரே எனக்கு நீங்க நல்லது பண்ணும்போது மட்டும் இல்லை, என்னுடைய எல்லா ப்ராப்ளத்துலேயும் நான் வந்து உங்களை ஸ்தோத்திரிப்பேன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை இனி இந்த வசனம் நீங்க எப்பெல்லாம் யூஸ் பண்றீங்களோ ஸோ இதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இனி சொல்லலாம். ஸோ இதனாலதான் அப்போ வச்சிருக்காங்க போல, மேபி அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஆனா நம்ம எத்தனை பேர் அந்த வெளிப்பாடோட சொல்றோம்னு பார்த்தா அது இல்லதான். ஸோ அந்த வெளிப்பாடோட இனி நம்ம சொல்லலாம். ஆமென். அடுத்தது கூட நம்ம அப்போஸ்தலர் 16:25-35 வாசிக்கலாம். பவுலும் சீலாவும் வந்துட்டு எப்படி ஆண்டவரை துதிச்சாங்க, அவங்களுடைய ப்ராப்ளத்துல இருந்து அவர் எப்படி விடுவிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமென் ஆமென். போதும். ஸோ இதில் அவங்கள வந்துட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க. அவங்க வந்து காலெல்லாம் கட்டப்பட்டு இருக்கு. ஆனாலும் அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் நம்ம படிக்கும்போது ஈஸியாகவே படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் நம்ம அந்த சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பார்த்தா அது வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம அப்படி ஒரு சூழ்நிலையில் கடந்து போகும்போது அங்கே அந்த ஜெயிலில் கூட உட்காந்து துதிப்போமா அப்படின்னா இல்லை. ஸோ நம்ம அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தாவீதும் சரி, பவுலும் சீலாவும் சரி, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கடந்து போகும்போது அவங்க என்னதான் பண்றாங்க, துதிக்கிறாங்க ஆண்டவரை. ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களே, அவர் மேல கோவப்படாம அவர் என்னதான் பண்றாங்களாம், துதிக்கிறாங்க. ஆமென். ஸோ துதிக்கும் போது அவங்களுக்கு காவலா இருந்தவங்களே கடைசியில என்ன பண்றாங்க, ஆமா, அவர்களை வெளியே அழைத்து வந்த ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார், அவங்க மட்டும் இல்ல அவங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்றாங்க. இன்னைக்கு அதை நம்ம ப்ராமிஸா கூட எடுத்துக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் உங்களை ஏத்துக்கிட்டேனே ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ கெட்டான சூழ்நிலை இருக்கே, நான் இதெல்லாம் எப்படி நான் கடந்து செல்லுவேன், எப்படி இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவரை நீங்கள் எப்பவும் துதித்து அவரை நீங்கள் கூடவே வச்சு நடக்கும்போது அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரவும் செய்வார். அதுக்கு மேலே என்ன பண்ணுவார், உங்களை பார்த்து புறஜாதியர் வந்துட்டு உங்ககிட்ட இதை நாங்கள் எப்படி என்ன பண்ணணும்ன்ட்டு கேட்குற அளவுக்கு வந்துட்டு நம்மளை உயர்த்துவாருன்னு சொல்கிறாரு. அதுக்கும் மேலே அவங்க குடும்பத்தாரையும் ரட்சிக்கக்குள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமென். நம்ம இப்ப இங்க சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நம்மளை பார்த்து இனி பெரிய பெரிய ஜனங்கள் நம்மளை தேடி நம்ம கூட இருந்து நம்ம செய்கைகளை கண்டு ஆண்டவர் நமக்கு செய்யற அற்புதங்களை கண்டு வந்துட்டு குடும்பமாக வருவாங்கன்னு நான் கூட இந்த நேரத்துல விசுவாசிக்கிறேன். ஆமென். ஸோ சங்கீதத்துல கூட எழுதியிருக்கு 34:8 டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இது ரொம்ப ஈஸியா நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், மற்றவங்களுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். நம்மளே அதை வந்துட்டு நல்லதை வந்துட்டு அனுபவிக்கலன்னும் போது நம்ம வந்துட்டு அதை ஷேர் பண்ண ஹெசிடேட் பண்ணுவோம், ஈஸியாக வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் தாவீது அவர் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் சங்கீதத்தில் எழுதியிருக்காரு. டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஆர்கானிக் ரொம்ப ஃபேமஸாக போகுது. ஸோ இந்த கடையில் நல்ல பியூரான ஆர்கானிக் ஐட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வாங்கி நம்ம ருசிச்சிருந்தாதான் வந்துட்டு
நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து அவரை துதித்து அவரை ஆராதித்து நன்றி செலுத்தி அப்பொழுது அவர் வந்து தேவ சமாதானம் தருவேன்னு பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறபடி கூட நம்ம அந்த ப்ராக்டிஸை எப்பவும் வச்சுக்கணும். ஸோ டெய்லியும் அவரை துதிக்கிறதும் சரி, நன்றி அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்துறதும் சரி, டெய்லி நம்ம அந்த ப்ராக்டிஸை வச்சுக்கும் போது நம்ம அதை ருசிக்க தொடங்குவோம். நம்ம ஒன்ஸ் ருசிக்கும் போது என்ன ஆகும், நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம், விட்டுட மாட்டோம். நம்ம அதை டேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதை என்ன பண்ணுவோம், நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம தேங்க் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல கூட பார்த்தோம் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்குள்ள வந்துட்டு காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் வந்துட்டு நமக்கு ஆப்ரேட் ஆகும். ஏன்னா நம்ம மைண்டையும் சரி, நம்ம இருதயத்தையும் சரி நம்ம காட் பண்ணிடுறோம். அவர் கூடவே அவர் கரம் பிடித்து, ஏன்னா அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு தராரு, நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுறாரு. அப்படின்னும் போது கண்டிப்பாக காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் வந்துட்டு நமக்குள்ள ஆப்ரேட் ஆகும். ஸோ அவருடைய அத்தாரிட்டியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளரவும் ஆரம்பிப்போம். ஆமென். நான் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். நம்ம வந்துட்டு ரெகுலராக போகிற ஒரு ரூட் இருக்குன்னா அங்கே வந்துட்டு எங்கே மேடு இருக்குது, எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, எல்லாமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். இதுவே நம்ம ஒரு புதுசான பாதையில் போகும்போது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது, தேங்க் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் வந்துட்டு எந்த சூழ்நிலையில் என்ன டெசிஷன் எடுக்கணும், எந்த பாத்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு கண்டிப்பாக வெளிப்படுத்துவாருன்னு இந்த நேரத்தில் சொல்கிறேன். இன்னொரு ப்ராமிஸை கூட நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம ரைட் பாத்தில் நடத்துவாருன்னு நம்ம சொல்கிறதுனால, எப்படி நடத்துவார், எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாது, எனக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறதுனே எனக்கு தெரியாது, எப்படி நடத்துவார் அப்படின்னா இதுதான் அவர் சொல்கிற ப்ராமிஸ். ஐசையா 55:8-9. ஐசையா 55:8-9 வாசிக்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். எப்படி இருக்கா, நம்ம நினைக்கிறது இல்லை, நம்ம பிளான் பண்ணுறது இல்லை. பவுலுக்கும் சீலாவுக்கும் தெரியுமா, இப்படி கேட் எல்லாம் ஆடி கலண்டு போகும்னு அவங்க துதிக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆண்டவர் என் கூட இருக்காரு, அவர் ஏதாவது ஒன்று செய்வாருன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அப்படி தான் போட்டிருக்கு, அவங்களுடைய இமேஜினேஷன் கூட எட்டாத அளவுக்கு, அதாவது உன் நினைவுகள் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்லனா, அவங்க இமேஜின் கூட பண்ணாத அளவுக்கு வந்துட்டு பூமிக்கு வானம் எப்படி உயர்வா இருக்கோ, எவ்வளோ தூரமா இருக்கோ, அந்த மாதிரி நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அவர் செய்யற காரியம் ரொம்ப பெருசா இருக்கும்னு கூட இந்த நாள்ல நமக்கு வாக்குத்தத்தம் தராரு. ஆமென், ஆமென், ஆமென். ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். எல்லாரும் எழுந்து நின்று ஸோ எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்தலாம், நன்றிகளை செலுத்தலாம். கடந்த நாள்ல செய்த நன்மைகளுக்காக அவரை துதிக்கலாம். அதே போல நம்மளுடைய எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஏக்கம், ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று இருக்கும். அதை நினைச்சு அவரை துதிக்கலாம். அவருடைய ப்ராமிஸை நமக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறீங்களே, இப்போ கூட என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, அதை எல்லா சூழ்நிலைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதை நம்ம ப்ரொக்ளைம் பண்ணி, நம்ம வாயால ப்ரொக்ளைம் பண்ணி அதை நமக்குன்னு எடுத்துட்டு அவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆமென், ஆமென். எல்லாரும் கண்களை மூடி. அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக கூட நன்றி செலுத்துறேன் தகப்பனே. நான் எங்கும் இருக்கிறேன்னு சொன்ன தேவனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன தேவனே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்தேன்னு சொன்ன தேவனே. ஆமேன். அதுக்கு நாங்கள் எதுவுமே பண்ணலையே கர்த்தாவே. தாயின் கருவில் நாங்கள் உருவாகும் போது இந்த தாயின் கருவில் உருவாகும்னு நாங்கள் தெரிந்தெடுக்கல, ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடியே முன்குறித்து வைத்தீரே ஆண்டவரே. அதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் எங்களை நீங்கள் இங்கே நிறுத்தி வைத்திருக்கிறீரே அப்பா, அதுக்காக கூட நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த 2024 7 மாதம் கடந்து வர செய்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு
நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாரத்துல கூட முதலாவது ஞாயிறு காண கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இனி வரும் நாட்கள்ல ஆண்டவரே, ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரை இனி வரும் நாட்கள் ஆண்டவரே, எங்க கூடவே நீங்க டிராவல் பண்ணி வரீங்களே, அதுக்காக கூட நீங்க உமக்கு நன்றி செலுத்தணும் தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க 2-3 பேர்கள் என் நாமத்தினால கூடி இருக்கிறீரோ உங்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்ன தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல நாங்க உங்களை துதிச்சிருக்கோம், 2-3 பேரா சபையா கூடி வந்திருக்கோம். எங்களுக்கு மத்தியில் நீங்க இருக்கிறதுக்காக கூட நன்றி செலுத்துறேன் தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேவ பிரசன்னத்தால் எங்களை நீங்க ஒவ்வொருத்தரையும் மூடிக்கொள்றதுக்காக கூட உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லலாம், நன்றி செலுத்துறான். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் குழந்தைங்க இல்லாம இருக்கிறாங்களே ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க அழகான பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்களே, அதுக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவங்க ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கண்மணி போல நீங்க பாதுகாக்கிறீரே, அதுக்காக கூட உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்க குடும்பத்தை கிருபையாய் நடத்த கிருபை செய்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு நாளின் தேவைகளையும் நீங்க சந்திக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளையும் இந்த நேரத்துல நாங்க நினைவு கூறுறோம் ஆண்டவரே. அப்பா நியூ இயர் தொடங்கி ஆண்டவரே, இந்த நாள் முடிய ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க எல்லா நன்மைகளையும் செய்திருக்கிறீரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. எங்களுக்கு சுக பலன் ஆரோக்கியத்தை நீங்க கட்டளையிட்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லலாம், ஸ்தோத்தரிக்கலாம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி வரும் நாட்கள்லயும் கூட எங்களோடு நீங்க கூட இருந்து அப்பா எங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த லாஸ்ட் வீக்ல எனக்கு இப்படி நடந்து போச்சே, ஐயோ பாஸ்ட் டேஸ்ல எனக்கு இது நடந்துருச்சே, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வராம இருந்தா நான் இன்னும் பெட்டரா இருந்திருப்பனே, இப்படி ஒரு சூழ்நிலை வராம இருந்தா நான் இன்னும் நல்லா இருந்திருப்பனே, அதே போல பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்கி இருந்தா நான் இன்னும் நல்லா இருந்திருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன காரியங்களை குறித்து நம்ம ஏக்கப்பட்டு இருக்கலாம். இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமே, இந்த வேலை கிடைச்சிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்லன்னு அவர் சொல்றதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு இந்த ஹைக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த நாள்ல நான் எனக்கு இந்த இவங்க இருந்திருந்தா எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரவா இருக்கோ அது போல அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற பிளானும் உயர்வா இருக்குன்னு அவர் சொல்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வரும் நாட்கள்ல கூட ஆண்டவரே இந்த HOE மினிஸ்ட்ரியை நீங்க பெருக செய்யறதுக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இது எப்படி ஒரு வேஸ்ட் லேண்டா இருந்து இந்த நாளை இதை நீங்க இப்படி ஆசீர்வதித்திருக்கிறீரோ, எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஃபெசிலிட்டிக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. இந்த ஏசில இருந்து, இந்த மைக்ல இருந்து, இந்த ஸ்பீக்கர்ல இருந்து ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்க சபையாய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இது உம்மாலே கூடும், நீங்க இல்லாம இது நடக்காது அப்பா, இது உம்மாலே கூடும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் வரும் நாட்கள்ல பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. நீரே வழி நடத்துற தேவனாய் இருக்கிறீரே. ஆமே. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு எழுதியிருக்கிறபடி ஆமென். எங்க வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். in the name of Jesus I declare it. ஆமென், 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 ஆமென். உன் பிள்ளைகள் கர்த்தரால போதித்திருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும்.
நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாதுன்னு நீங்க சொல்றதுக்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உன் சந்ததியின் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு நீங்க சொல்றதுக்காக கூட உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாகன்னு நீங்க சொல்றதுக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னோடு இருக்கும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி சித்த கோதுமினால் திருப்தியாக்கவே நீங்க சொல்றதுக்காக கூட உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ பெருகவே பெருக செய்வேன்னு சொல்றதுக்காக கூட உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி அப்பா உமக்கே துதியும் கனமும் செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.